என்னடா மறுபடியும் ஒரு ஃபுல் வீடியோவா? ஆமாங்க, இது பார்த்துட்டிங்கன்னா பிஆர் ரேங்க் புஷிங் தான். வெறித்தனமாக பண்ணியிருப்போம். ஏன்னா இதில் ஒரு 30 கில்லுகிட்ட நம்ம டீமாக சேர்ந்து அடிச்சிருப்போம். நான் ஒருத்தனே 10 கில்லு, என் ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் 10 கில்லு, இன்னொருத்தன் 8 கில்லுன்னு நினைக்கிறேன், இன்னொருத்தன் 2 கில்லு, மொத்தமாக 30 இல்லைன்னா 29ன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டுலேயே ஒருத்தனை நாக் பண்ணி கில் பண்ணியாச்சு. செகண்ட் ஒருத்தனையும் அடித்தோம், நாக் ஆகிட்டான். அவன் டீம்மேட்டு எங்கே போனான்னு தெரியல. இன்னொருத்தன் இதோ கீழேருந்து வரான் பாருங்க. நம்மளை அடிச்சிருப்பான், எப்படியும் அடிச்சிட்டான், அது வேறு விஷயம். ஆனால் வெறித்தனமாக ஆடி இருப்போம், பூயா அடிச்சிருப்போம் இந்த மேட்ச்சு. என் டீம்மேட்டு எல்லாருமே செத்தாச்சு, இவன் ஒருத்தன் தான் இருக்கான். இவன் கார் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தான், எப்படியும் ரிவைவ் பண்ணி விட்டான் 3 பேர்த்தையும். பீக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தன் நாக் பண்ணி கில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னை அடிச்சிட்டானுங்க. ஏன்னா நான் புளுத்தி மாதிரி போனேன், அந்த பாறைக்கிட்ட ஒருத்தன் இருந்தால் அவனை அடிக்கலாம் கெத்தா அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அடிச்சிருப்பேன், நாக் பண்ணியிருப்பேன். ஆனால் அவன் அது என்னது ஊசி வச்சுருந்தான். ஊசியை வச்சு குத்தி அவன் எழுந்திரிச்சிட்டான், பொழைச்சிட்டான். நான் செத்துட்டேன். இருந்தாலும் என் டீம்மேட் விடுவாங்களா? ரொம்ப நல்ல மனசுக்காரங்களே, என்னை ரிவைவ் பண்ணி விட்டானுங்க. எப்படி ரிவைவ் பண்ணி விட்டானையுமே மேலே பீக்கில் இறங்கினோனையுமே ஒருத்தன் தான், அவனையும் அதாவது ஆஃப்லைன் நடக்குதாம, அவனையும் எப்படி நம்ம அடித்து முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெறித்தனமாக போகும்போது பீமா சத்திக்கிட்ட தான் நிறைய கில் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஆடி இருப்போம் கைஸ். அதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானால் போடுங்க, அப்படின்னா தான் நான் போகிற எல்லா வீடியோ வரும். ஒரு 13,500 பேர் இருக்கீங்க. ஆனால் அந்த 13,500 பேரில் ஃபுல் வீடியோவை பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200 பேர் 150 பேர் தான் பார்க்குறீங்க. எனக்காக ஒரு சின்ன சப்போர்ட்டாக எல்லாருமே பாருங்கள். ஒரு 1000 வியூஸ், கடைசிக்கு ஒரு 500 வியூஸாவது போகணும், எதுவுமே போக மாட்டேங்குது. ஏன்னா இதில் என்னோடய தப்பு கொஞ்சம் இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் இடையில ஒரு 8 மாதம் ஒரு 10 மாதமாட்ட நான் வீடியோ போடலை. அது என் தப்பு தான். கொஞ்சம் வியூஸ்லாம் டவுன் ஆகிருக்கும், நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கும். அது எனக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எனக்காக சின்ன சப்போர்ட்டாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கொஞ்சம் க்ரோத் ஆகும். அதாவது நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் க்ரோத் ஆகும். எனக்காக அந்த சின்ன சப்போர்ட்டை, வெறும் 3 நிமிஷம் வீடியோ தான் கைஸ், வெறும் 3 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலான் இருக்கோம். எப்படியாவது இப்போ நான் நரிக்கூட்டம் கேமர்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம அதை பிரேக் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். என்னோடய ஃபோன் அதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் இதில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக வெறித்தனமாக நம்ம 10 கில் அடித்து பூயா அடிச்சிருப்போம். மொத்தமான டீமே சேர்ந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 கில்லு தான் அடிச்சிருப்போம். ஆனால் வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது 54 கில்லு. இதோட எண்ணெய் வச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.